ஆனா இந்த பல அனைத்துறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி தான். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இதுல வந்து சொல்ல மாட்டேன், நீங்க வீடியோக்கு உள்ள வந்துதான் நீங்க பார்க்கணும். ஆனா இந்த பனங்கிழங்க வச்சு நான் சூப்பரா ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம், ஒரு சிற்றுண்டி என்றுதான் சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இது வந்து இதுவரைக்கும் யாரும் செய்திருக்க மாட்டேன் தான் நான் நினைக்கிறேன். நானே யோசித்து நானும் ஒரு ஐடியா வச்சுதான் இந்த பனங்கிழங்குல இந்த ரெசிபி செய்ய போறேன். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்க விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப இந்த பனங்கிழங்க வச்சு என்ன செய்யறோம்னு சொல்லி வீடியோக்குள்ள வந்து பாருங்க. என்ன செய்யறீங்க இந்த வெயிலுக்கு? நின்று சத்தம் போடாம வந்து நின்று கிழங்கு கண்டி கொண்டிருக்கிறீங்க. அது அந்த காய்ச்சல் வந்ததோட அப்படியே விட்டதான் ஒரு கண்டிட்டு மிச்சம் கிண்ணா விட்டு பனங்கிழங்குல அங்க ஒரு வித்தியாசமா ஒரு ரெசிபி செய்யும். கிழங்கு ஒட்டி இருக்கேன். அப்படி வந்து ஒரு கிழங்குக்குள்ள எந்த ஒரு கிழங்கு பாருங்க, ஒரே காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. இப்ப வந்து நாங்க பனங்கிழங்க வந்து புட்டுப்பானைங்க வச்சு அவிக்க போறோம். முக்காவாசிக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 10 கிழங்குல அவிக்க போறேன். மொத்த கிழங்கு வைக்கலாம். வச்சுட்டு புட்டு முடியாத இப்படி மூடி விட்டா உள்ளு தானே அவிக்க போறோம் அடுப்புல. சரி, நல்லா எரியுது. அப்ப இந்த அடுப்புலயே வச்சு அவிக்கிறோம். சோறு சமைச்சதானே, அப்ப பெரிஞ்ச பிறகு அதிலே வச்சு அவிப்பா வந்துட்டு அவிக்கிறேன். சரி, இந்த புட்டு முடியாத மூடி விட்டா சரி. ரெண்டு வெள்ளக்கிழங்கு இருந்தா அவியும். நாங்கள் இப்ப பனங்கிழங்க வச்சு சூப்பரா சூசியம் தான் இன்றைக்கு நாங்க செய்ய போறோம். அதுக்கு முதல் நாங்க பனங்கிழங்கு எல்லாம் அவிச்சு கொண்டு வந்துட்டோம். சோறு காய்ச்சிட்டு அப்ப உள்ளுக்கு அடுப்பு எரிஞ்ச அப்புறம் அந்த அடுப்புலயே வச்சு பனங்கிழங்கு நல்ல வடிவா அவிச்சு ஆவி புறக்க சூப்பரான பனங்கிழங்கு. ஆவி புறக்க சுட சுட பனங்கிழங்கு மொத்த கிழங்கு. ஓ, அதுவும் வித்தியாசமா ரூபி வந்து இன்னைக்கு சூசியம் செய்ய போறோம். அதுவும் பனங்கிழங்குல எல்லாரும் பயரெல்லாம் செய்து சாப்பிட்டு இருப்பீங்க, கடலையில செய்து சாப்பிட்டு இருப்பீங்க, பருப்புல செய்து சாப்பிட்டு இருப்பீங்க, மற்ற மரவள்ளி கிழங்குல செய்து சாப்பிட்டுருக்கீங்க. பனங்கிழங்குல யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களோ? நாங்க இன்னைக்கு செய்து காட்ட போறோம். செய்து காட்ட போறோம். ஓ, முதல்ல இப்படி இருக்கா ரூபி இருக்கா வித்தியாசமா செய்தவ என்ன செய்த நீங்க? அது பான் கட்ல இதுதானே. இது சூசியம். இது சூசியம். ஓகே, பனங்கிழங்கு சூசியம். அதுக்கு வந்து முதல்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பனங்கிழங்கு நல்ல வடிவா அவிச்சு எடுத்துட்டோம். மிச்சம் தேவையான பொருட்கள் எல்லாம் பாப்போம். என்ன ஓகே பாப்போம். வேற என்ன பொருட்கள் தேவை? இது வந்து தேங்காய் பூ. ஓகே, மற்றது வந்து துருவின தேங்காய் பூ. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா, இது கோதுமை மா எடுத்து வச்சுக்கிறேன் கரைக்கிறதுக்குன்னு சொன்னா, தோய்ப்பெண் வந்து கரைக்கிறதுக்கு கோதுமை மா, அதோட கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோட பாத்தீங்கன்னா சர்க்கரை. நாங்க சர்க்கரை போட்டுதான் சூசியம் செய்ய போறோம். அதுக்காண்டி சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான பொருட்கள். மற்றது என்ன, அதை பொரிச்செடுக்க தேவைதான் என்ன. அது முதல்ல நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கிழங்கு எல்லாம் தும்பு இல்லாமல் நல்லா வாந்து சின்ன சின்ன துண்டுகளா வட்டி எடுக்கணும். ஓகே, வட்டி எடுங்க. கிழங்கு வந்து செய்யணும், சூடா இருக்கு. உடனே இறக்கினதானே சரியான சூடு. ஆவி வரக்கு தும்பெல்லாம் வாந்து எடுக்கும் நல்ல வடிவா. நாங்கள் உளுப்பொடியல் உடைகளை இப்படி தும்பு வாரி எடுப்போமோ அதே முறை நல்ல வடிவா வரும். சுடு சரியா சுடு ஆற வைக்கல தானே, அப்படியே இறக்கி கொண்டு போதான் வந்தேனா. கையாலே முறிக்கலாம். கையால முறிக்கிற ஈஸி,
கத்தியே நம்மள தெரியுமா வாரி எடுக்கணும் வடிவா. வடிவா வாந்தல உங்களுக்கு இந்த சூசியம் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. நல்லா இருக்கும், சத்தானது தானே. நல்லது. பனங்கிழங்கு இப்ப நாங்க வந்து புழுக்கொடியல் மா வந்து குழச்சி சாப்பிடுறோம் தானே, அதே மாதிரிதான் இருக்குமா, நல்ல வேற டேஸ்ட்ல இருக்கு. சின்ன சின்ன பீஸா தான் வெட்டி போடுவோம், அப்பதான் நான் மிக்சியில அடிக்க நல்லா அடிபடும். பெரிய உடல்ண்டா அதுலயே முடிச்செடுக்கலாம், மிக்சியில இருந்தா பக்கம் பட்டு. நல்ல கவுவா மேல ரூவி கவுவா மாதிரி இணலுக்குல என்னன்னு சொன்னா இதெல்லாம் வந்து நல்ல குளிர்மையா இருக்கு. இப்போ வந்து சரியான சரியான கடும் வெயில் வெக்கையும். அப்ப இந்த மாதிரி இணலுக்கு இருந்து அன்றைக்கு நாங்கள் ரூவி வந்து சூசியம் செய்ய போகுது. பாருங்க கமுவ மரத்துமையில இப்படியே கமுவு தான் மேல நிற்குது. இந்த கமுவு இணலுக்கு கீழே இருந்து தான் இப்போ நாங்கள் இந்த சூசியம் செய்ய போகுது. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருந்து அப்படி அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான குளிரான இடம். சின்ன சின்ன பீஸா நல்ல வடிவ தும்பு எல்லாம் வாழ்ந்து போட்டுக்கணும். அப்படி எல்லாத்தையும் வட்டி எடுக்கணும். நல்ல வடிவா தும்பு வரும், இல்லாட்டி தும்பு வடி வரும், அதுக்காண்டி தான் வேற இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கிழக்கு ஐயோ நிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கிழங்கெல்லாம் சூப்பரா தும்பு இல்லாம நல்ல வடிவா எல்லாம் பாந்தெடுத்து சின்ன சின்ன பீஸா வட்டி வச்சிருக்கிறோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னா இதை நல்ல வடிவா அரைச்செடுக்கணும். மிக்சி ஜோக்குல போட்டு நல்ல வடிவா அரைச்செடுப்போம் பசையா. ஓகே, அரைச்சு கொண்டு வரேன் சரியா. பழங்கிழங்க நல்ல வடிவா மிக்சியில அடிச்சு கொண்டு வந்துட்டேன் பசையாஞ்சு. அப்படி இருக்கு. ஓ நல்ல சூப்பர் கழிச்சா வந்திருக்கு. கையில ஒட்டும் பாருங்க. ஒட்டும் ஒட்டு சொன்ன பசையால அரைச்சிட்டேன். இப்பதான் எங்களுக்கு உருட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அதுக்காண்டி தான். ஓகே, இனி என்ன செய்ய போறீங்க? இனி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் துரி வச்ச தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூ, சர்க்கரையை வந்து நாங்கள் இதால என்ன கத்தியால வந்து நல்ல சுரண்டி தான் போடணும். கவனம் இது அப்படி இப்படி பிடிச்சும் எடுக்கலாம். இது வந்து சீ போட்டு நல்லா இருக்கு, கையில் ஒட்டி இருக்கு கிழங்கு, அது பிரச்சனை இல்லை. எவ்வளவு சர்க்கரை வரும்? இது ஒரு 50 கிராம் சர்க்கரை. இனிப்பு காணும். ஓ அப்படி இனிப்பு உங்களுக்கு காணாடி கொஞ்சம் சீனியும் போடலாம். நாங்க குழச்சி பார்த்துட்டு அது சர்க்கரை கரைஞ்சு ஒன்று தானே வேற குழச்சி விட கரைய. பார்த்தீங்களோ வித்தியாசமான சூசியம் செய்ய போகுது. பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் முதல் தடவை செய்கிறோம். டேஸ்டாக இருக்கு மேம். அது நல்லா இருக்கு. விட்டு எல்லா கிழங்குமே அவிச்சலாம். புழுக்கொடியல் ஒடியல் எல்லாம் போட்டாச்சு. இனி பெரங்கிழங்கும் இல்லை. இனி அடுத்த வருஷம். இனி அடுத்த வருஷம் தான். இதெல்லாம் புழுக்கொடியல் கிழங்கெல்லாம் அவிச்சு போட்டுக்கலாம். ஒரு 500 கிழங்கு கிட்ட வரும். நாங்க அப்படி போட்டுக்கோம். நிறைய கிழங்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை, தேங்காய் பூ, கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. ஏன்னு சொன்ன உப்பு போடலைன்னு சொன்னா கிழங்கு நாங்க உப்பு போட்டு தானே அவிச்சேன் நான். அப்போ உப்பு போட தேவையில்லை கணக்க. இனி இது என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவா
கலந்துருக்கும். நல்ல வடிவா பிணைஞ்சு உழைக்கும். பிணைஞ்சு இருக்கணும் சொன்னா பிள்ளைங்க நல்ல அடிபட்டு இருக்குதானே, நல்ல வடிவா பிணைஞ்சிருக்கும். அப்படிதான் சர்க்கரை தேங்காய் பூல இந்த பெனங்குளங்கூட சரி பார்த்தீங்களா சூப்பராக வருது. நல்ல வடிவா பிணையும். பார்த்தீங்களா கலர் மாதிரி சர்க்கரை கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கு. முதல் வந்து பாலில் வந்து கட்டளை செய்யறது, இன்றைக்கு வந்து பெனங்குளங்கு அப்படி சேர்ந்துட்டு பார்த்தீங்களா சில சர்க்கரை இது வந்து வெட்டுப்படையில பிரச்சனை கடைவெட்டு அப்படி நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் அப்படி காய்ச்சி இருக்கணும். அது பிரச்சனை இல்லை. காய்ச்சினா என்ன சொல்லுங்க, கொஞ்சம் தண்ணியா இல்லை இருக்கு. எந்தெந்த கரைஞ்சி விடுவோ கொஞ்சம் தண்ணியா வந்துடும். இதுதான் கணக்கு எங்களுக்கு. இப்ப வந்து நல்ல வடிவா சர்க்கரை தேங்காய் பூ நல்ல பெனங்குளங்கு அரைச்சது பேஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த பெனங்குளங்கு அது எல்லாம் நல்ல வடிவா குழைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. குழைச்சி தனியா என்ன செய்யணும், எங்களுக்கு அளவான உருண்டையா பிடிச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கலாம். நான் ஒரு கணக்கான அளவுல தான் பிடிக்கும். நான் பெருசா பிடிக்கல. கொஞ்சம் தும்பி இருக்கு பாக்குறீங்களே, அது உடனே அவிச்சகுலாங்க தானே. அப்ப அந்த உள் தும்புகள் எல்லாம் இருக்குந்தான். அது பிரச்சனை. பெரிய தும்பு எல்லாம் வந்து முழுமையா வந்து தும்பு எடுக்கலாது. அது இப்ப மாவன் சொன்னா இடிச்சு எடுக்கலாம். இது கிழங்கல்ல இப்போ புழுக்கொடியல்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நாங்க வந்து அது மாவா இடிச்சு தானே நாங்க அரிச்சு தான் எடுக்கணும். இது வந்து அப்படி நல்ல சர்க்கரை அப்படி குழந்தை பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுக்கலாம். சில பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அப்படி செய்து கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். இனிப்பு தானே, இனிப்பு பண்டங்கள் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம் என்ன. இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து உருட்டியா இருக்கும். நாங்க பெருசா உருட்டலாம். அவங்களுக்கு இந்த அளவு கணக்கு எங்களுக்காக பெருசா இல்லைன்னு சின்ன நாமும் உருட்டலாம். ஏன்னா குட்டி குட்டியாவும் உருட்டி நாங்க நல்லா இருக்கு. வடிவுக்கு செய்யறா குட்டி குட்டியா உருட்டலாம். அதுங்களோட சூப்பரா இருக்கு. நல்ல கலரா இருக்கு பாத்தீங்கன்னா. வந்து நாங்க என்ன செய்ய சொன்னா தோய்ப்பெனுக்கு வந்து மா வந்து நல்ல வடிவா கரைச்சிருக்க போறோம். அதுக்கு வந்து கோதுமை மா தான் எடுத்திருக்கிறேன். கோன்ஃப்ளவர் மா முடிஞ்சு. கோன்ஃப்ளவர் மாவுல அது இல்ல செய்யறே இல்லை. இது வந்து இந்த கோதுமைமா அல்லது கடலைமா அப்படியே நல்லா செய்யலாம் கலந்து. கோன்ஃப்ளவர் மாவுல அது பொதிச்சு எடுக்கிறது இந்த கட்லெட் அதுவா அப்படியானது. மொறுமொறுப்பு தன்மை தான் கோன்ஃப்ளவர் போடுறது. இது அதோட கொஞ்சம் கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்ப வந்து உங்களோட அந்த தோச்செடுக்கக்கூடிய பருவமா இருக்கணும். மா வந்து ஆக தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ஆக வந்து திக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான பதத்துல இருக்கணும். நாங்க இதை வந்து தோச்செடுக்கக்கூடிய பருவமா இருக்கணும். நல்ல ஒருவா தண்ணி விட்டு நாங்க தோசைக்கு மாக்குள்ள அப்படி இருக்கணும். அந்த பருவத்துக்கு எடுத்தா கணக்கா இருக்கும். இது வந்து ஆக திக் பாருங்க. இப்படின்னு இதை வந்து தோச்செடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கும். மாவு கட்டிலாம் கிடைச்சிடும். இதான் கணக்கான பெருவ உருண்டைய வந்து இதுக்குள்ள போட்டு எடுக்கிறதுக்கு. அரிசி மாமன் சொன்னா கொஞ்சம் போடலாம். கோதுமை தண்ணி தான் சொல்றேன். நீ வந்து அடுப்பை மூட்டிட்டு நீ போட்டு எடுத்தா சூப்பரான பெனங்கிழங்கு சூசியன் ரெடி. மாவு பாப்போம் இப்படி கரைச்சி இப்படி ஓடணும். ஆக தண்ணியா ஓடக்கூடாது. அந்த தோசைக்கு குழைக்கணும் குழைச்சா சரியா கரைச்சி எடுத்தா சரிம்மா. ஓகே
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து முடியாது. இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வைப்பேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் விட்டு கொண்டு தான் வந்து நான் சட்டிக்குள்ளேயே எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெயில் சூடாயின பிறகுதான் போட்டு எடுக்கணும். சரியான வெயில் வேறு வெக்க வேறு. வண்ணத்து பூச்சி இந்த சட்டை பூச்சி தான் வேறு. இது வண்ணது பூச்சி குழவி இல்ல வண்ணத்து எல்லாம் ரெடியா இருக்குது. என்ன செய்ய போறா தோய்ப்பெல்ல தோய்ப்பென் காய்ப்பென் என்ன எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டு நாங்க நீ ஒன்று எடுத்து போடுறேன். கிணக்க போடையில 2 தான் போட்டு எடுக்க போறேன். தோச்சு எடுப்போமா வடிவா வந்து தோச்சு எடுக்கணும். எடுத்துட்டு எப்படி வர போதான்னு தெரியல. இன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறேன். நான் நல்லா தான் வரும். நல்லா வரும். நல்லா இருந்தா சரி. நல்லா தானே இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா சக்கரை போட்டது தானே ரூபி. இன்னும் போடலாம். இன்னும் ஒன்று போடலாம். நாங்கள் கொஞ்சம் சின்ன உருண்டிக்கலாம். இன்னும் ஒரு கொஞ்சம். நானும் சூசியே வந்தது பெருசாக தான் செய்வோம். எடுத்துட்டு சேர்ந்து பார்ப்போம். அப்படி பார்த்தீங்களோ அப்படி. இப்போ வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் தான் திருப்போம். இன்றைக்கு வந்து ரூபி வந்து பெனங்கிழங்களை வந்து சூசியம் செய்கிற முதல் தடவையாண்டு நான் நினைக்கிறேன். செய்திருக்கிறமோ தெரியாது, இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன்டோ தெரியாது. நானும் இதுவரை காலமும் ஒன்றும் அறியலை. நான் அப்படி செய்தேன்னு சொல்லி அறியலையா? சரி, எனக்கும் தெரியாதான். நானாவே புதுசாக ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு. வேறு எப்படி கொச்சினி ஒன்று நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பொரிஞ்சு அந்த மாதிரி வருது. கொஞ்சம் அரிசிமா போட்டால் கொஞ்சம் முறுமுறுண்டு வரும். அரிசிமா போட இல்லை, முதல் நாங்கள் இப்போ முதல் தடவையாக செய்கிறபடியா மற்றவங்களுக்கு தெரியாது அப்படி செய்யணும் இந்த மாதிரி சொல்லி. இல்லை, நான் ஒரு ஐடியா வச்சு தான் செய்கிறது. ஆனால் இதுவும் சேர்த்தாலும் இப்போ நாங்கள் செய்கிறது இப்போ பிள்ளைன்னு சொன்னால் நீ அடுத்த தடவை நாங்கள் வித்தியாசமாக செய்து பார்க்கலாம். என்ன பிள்ளைன்னு சொல்லுவோம். அது பிரச்சனை நல்லா எல்லாருக்கேன்னு நல்லா இருந்தால் நீங்களும் செய்து சாப்பிடுவாங்க. வேணாங்களாங்களே சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது. ஒரு லெவலில் இருக்குது. நல்லா தேங்காய் பூ எல்லாம் போட்டு தேங்காய் பூ சர்க்கரை இதை விட என்ன வேணும்? நாங்கள் போட மாட்டோம். அப்புளம்ஸ் அதெல்லாம் போடலாம். ஏலக்காய் அடித்து போடலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இறக்குவோமா. நல்ல உடையவும் இல்லை. பாருங்க எப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்கு. கைத்த உள்ள மாதிரி இருக்கு. இருக்கு. ஆனால் இப்படி தான் மேலே சூசியம் இல்லை. இல்லை வாசம் நல்ல வாசமாக இருக்கு. எங்களுக்கு கோபம் பெனங்கிழங்கு வந்து வாசமாக இருக்கும். அது வந்து பொரிஞ்சோண்டு நல்ல வாசம் பெறும். மூன்று உருண்டையா? மூணு உருண்டை தான் போட்டு இந்த ஒன்றோட ஒன்று முட்டு படைக்க சின்ன மடிக்க பார்க்கணும். அதுக்காண்டிதான் சின்ன சட்டி தானே. கொஞ்சம் பெரிய சட்டின்னா இல்லை. நல்லா ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பிரச்சனை. இப்போ வந்து பொட்டி பொட்டி 2 தரம் போட்டுருக்குங்க. அது 8 உருண்டை தானே. 8 உருண்டை எங்களுக்கு காணும் படிவா. 8 உருண்டை. சூப்பர் வாசமாக இருக்குது. தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. ஏலக்காய் தூள் ஒடிச்சு போட்டுருந்தா இன்னும் வாசமாக இருந்துருக்கு. நல்லா சூப்பராக பொரிஞ்சிட்டு பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் ஆறுதான் சாப்பிடணும் தெரியுமா? அப்போதான் சுவையாக இருக்குமே. சுட சுட சாப்பிடக்கூடாது. பெனங்கிழங்கும் சரி, மற்றது இந்த சூசியமும் சரி, நாங்கள் இப்போ சுட்டோன்னா சுட சுட சாப்பிடக்கூடாது.
ரூபி நசத்தலான சூசியம் பனங்கிழங்கு சூசியம் என்ன ரூபி பனங்கிழங்குள்ள சூசியம் யாராவது செய்திருக்கிறீங்களா? இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. சும்மா அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்க போது இப்போ நானும் போய் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ வந்து எங்கட பனங்கிழங்கு சூசியம் சூப்பராக ரெடி எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு. எல்லாம் ரெடியாங்க. ஓ பாருங்க. ஓ சூப்பராக பொரிச்செடுத்துட்டேன். எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து நாங்க வந்து பனங்கிழங்குல வந்து முதல் முறையா வந்து சூசியம் செய்திருக்கிறோம். பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குங்க. அப்படி சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊடி இருக்குன்னா எண்ணெய் இழுக்குமென்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எண்ணெயுமே இழுக்கல. பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு சூசியம். ஏன்னா அப்ப உங்களுக்கு பிச்சு காட்ட போறேன். பாருங்க எப்படி இருக்குமெண்டு எவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. ஓ எப்படி இருக்கு? அந்த வேற நல்ல வாசமா இருக்கு. ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல. நான் சாப்பிட்டு காட்டுட்டா. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது இந்த சுவை வந்து நாங்க இப்ப புழுக்கொடியில் மாத்தி சாப்பிடறோமோ அது இந்த சுவையா தானே இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருந்தா இன்னும் வாசமா இருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட். என்னன்னு சொல்லணும்னு தெரியல, நல்லா இருக்கும். மேல புழுக்கொடியல் மாதிரி டேஸ்ட் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. என்னோட சொன்னா புழுக்கொடியல் வந்து சத்தானது. வந்து எல்லாரும் குழந்தை பிள்ளைகள் வந்து புழுக்கொடியா போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி என்ன டேஸ்ட் இருக்கு இந்த புழுக்கொடியல் உருண்டைன்னு அந்த டேஸ்ட் இருக்குல்ல. ஏன்னா மாவுண்ட டேஸ்ட் இருக்கு. ஆனா பனங்கிழங்குல வாசம் வந்து இதுல வேற இல்ல. வித்தியாசமா டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்மயா நான் வந்து இது நானே வந்து முதல் முறை செய்துதான் இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிக்கிறேன். நான் டேஸ்ட்லயே நான் சொல்லுவேன். உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏன்னா பனங்கிழங்கு அந்த மாத்திரிச்சு நாங்க சாப்பிடுற டேஸ்ட் தான் எனக்கு வருது. பனங்கிழங்கு அவிச்ச டேஸ்ட் எனக்கு வரையில. மாத்திரிச்சு நாங்க உருண்டை பிடிச்சி சாப்பிடுறோம் தானே அந்த அதான் அந்த ஒடியல்ல புழுக்கொடியல்மா அந்த டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன உண்மையாவே சர்க்கரை நல்ல கூட தானே போனா இதுக்கு பனங்கட்டி மற்றது உங்களுக்கு வாசத்துக்கு பண்ண ஏலக்காய் தூள் போடலாம். என்ன நான் ஏலக்காய் தூள் போட மறந்துட்டேன்னு நான் ஒரு ஐடியா வச்சுதான் நான் செய்தேன். நான் செய்ய வேற ஒரு ஐடியா எல்லாம் வந்தது. இதுக்கு இப்படி செய்திருக்கலாம் வேணா ஏலக்காய் தூள் போட்டா இது வேற லெவல் டேஸ்டே இருக்கு. நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். உங்களுக்கும் பனங்கிழங்கு கிடைச்சா நீங்க இப்படி சூசியம் கட்டாயம் செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஓகே, உங்களுக்கும் பனங்கிழங்கு கிடைச்சா மறக்காம வந்து இதை செய்து சாப்பிடுங்க. உண்மையா சூப்பரா இருக்குது. ஓகே, நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். என்ன பாய்.